வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கிளர்க் உதவியாளருக்கான நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பல்க் வேக்கண்ட் தான் வந்து இதில் இருக்குது. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். சேலரி 10,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 30/7/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஸோ என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து பட்டியல் எழுத்தர், அதாவது கிளர்க்கு கேட்டகரியில் 100 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளர்க்கில் மட்டுமே 100 போஸ்டிங். அடுத்தது உதவுபவர், இதுக்கு வந்து 100 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவலர் அப்படிங்கிற கேட்டகரியில் 100 போஸ்டிங். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணுமே உங்களுக்கு வந்து பல்க் வேக்கண்ட் தான். கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 100 போஸ்டிங், உதவுபவருக்கு 100 போஸ்டிங், காவலருக்கு 100 போஸ்டிங். இது மாதிரி தனித்தனியாக கிட்டத்தட்ட 300 போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அதாவது பார்த்திங்கன்னா கல்வி தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி, நீங்கள் சயின்ஸு அல்லது வந்து அக்ரி இது மாதிரி நீங்கள் படிச்சிருக்கலாம். அல்லது இளங்கலை பொறியியல் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பருவகால உதவுபவர், இதுக்கு வந்து நீங்கள் 12th படிச்சிருந்தா பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த பருவகால உதவுபவர் இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பருவகால காவலர், இதுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ 12th வந்து உதவுபவர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருக்கீங்க அல்லது வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கிளர்க் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன சுழற்சி எஸ்சி எஸ்டியில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 37 வயது, அதே மாதிரி 34 வயசு பார்த்திங்கன்னா பிசி எம்பிசிக்கு வந்து 34 ஏஜ் அதிகபட்சம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5,285 ப்ளஸ் டெய்லி அலவன்ஸும் உங்களுக்கு தனியாக இருக்கும். அதுபோக உங்களுக்கு ட்ராவலிங் அலவன்ஸு டெய்லி 120 ரூபா வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உதவுபவருக்கும் உங்களுக்கு டெய்லி அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,218 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஏ இருக்கும். அது போக உங்களுக்கு டெய்லி அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங் அலவன்ஸ் ஒரு 100 ரூபா இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய அட்ரஸ் மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், C42, 43 and 44, சிப்காட் காம்ப்ளெக்ஸ், மீளவிட்டான், மடத்தூர் அஞ்சல், தூத்துக்குடி 8 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு 31/7/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தூத்துக்குடி மண்டலத்திலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணிபுரிய உங்களுக்கு டெம்பரரி போஸ்டிங் வந்து கிளர்க்கு, உதவுபவர், காவலர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த நம்ம தமிழ்நாடு அரசனுடைய வேலைவாய்ப்பு தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது
மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.